யுவராஜ் சிங்கோட கெரியரே க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் டோனி தான். என்ன நான் சொல்கிறது புரியல இவர் தான் சொல்கிறாரு. ग्राउंड में धोनी फील्ड प्लेसिंग में युवराज सिंह को गाली देता है. युवराज सिंह धोनी के पास जाता है, बीच में नेहरा और बाकी. இவர் யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, நம்ம யுவராஜ் சிங்கோட அப்பா தான். அவர் பேர் யோகராஜ் சிங். இப்படி அவர் கெரியரே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சை விளையாட விடாமல் இப்படி தோனி தடுத்துட்டாருப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏப்பா நீ மட்டும் கிட்டத்தட்ட 15 வருஷம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் கோல் வச்சுவ, ஆனால் அவரை விளையாட விடாமல் தடுத்துருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? எப்பா நீ பாட்டுக்கு அது பேசி விட்டு போயிடாதப்பா. அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஒழுங்கா சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்லு. பேர சொல்லிட்டானா தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா. ஏப்பா யுவராஜ் சிங், இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? கிட்டத்தட்ட 17 வருஷம் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடி இருக்கீங்க. இது தெரியாமல் நான் தலைவனை வேறு கலாய்க்க போயிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா சொல்கிற விஷயத்துக்கு வரும். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு? இப்படி என் பையனோட கெரியரையே க்ளோஸ் பண்ணிட்டாரு. என் பையன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தும் இந்திய டீமுக்காக உலகக்கோப்பையை அடித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். புற்றுநோயில் இருந்தும் கஷ்டப்பட்டு இந்தியன் டீமுக்காக வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்ததில் அவரோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு தான். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், வேர்ல்டு கப் மாதிரி ஒரு முக்கியமான சீரீஸில் ஒருத்தர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சும் அத்தனை மேட்சும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்திருக்கணும். அதுவும் எம்எஸ் தோனி ஒரு பிளேயரோட கெரியரையே க்ளோஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்போ இருக்கிற பல ஜாம்பவான்கள் டோனிக்கு கீழே உருவானவங்க தான். விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுரேஷ் ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், இப்படி பல பேர்த்த சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் 2014 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் ஸ்ரீலங்கா கூட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கடைசி டைமில் இருக்கிற யுவராஜ் சிங் கிட்டத்தட்ட 21 பாலுக்கு வெறும் 11 ரனில் ஒரு பவுண்டரி கூட அடிக்காமல் பயங்கரமாக சொதப்பியிருப்பார். அந்த இன்னிங்ஸ்னாலேயே இந்தியா தோற்றதுக்கு மெயின் ரீசன். அப்படி இருந்தும் அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடினார். அவரோட கடைசி காலகட்டத்தில் ஃபிட்னஸ் சரியாக இல்லாமல் அவரோட ஃபார்மும் சரியாக இல்லாமல் அப்படி தான் ரிட்டையர் ஆனார். ஆனால் அவர் ரிட்டையர் ஆகும்போது 17 வருஷ கிரிக்கெட் அனுபவம், 300 ஓடிஐக்கு மேலே விளையாண்ட அனுபவத்தோட ஒரு லெஜண்ட் கேட்டகரியில் தான் ரிட்டையர் ஆனார். ஆனால் பழியை தூக்கி டோனி மேலே போடுறீங்க. இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் 3 வேர்ல்டு கப்பையும் அடித்த ஒரே கேப்டன் டோனி மட்டும்தான். ஏன் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வேறு எந்த கேப்டனும் அந்த சாதனையை பண்ணது கிடையாது. கோப்பையை வாங்கி தான் செலிப்ரேட் பண்ணாமல் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு தான் ஓரமாக போய் நின்று அவங்க செலிப்ரேட் பண்ணுறதை அழகு பார்க்குற டோனியை பார்த்து நீங்கள் இப்படி பேசியிருக்கிறது உங்கள் மேலே இருக்கிற மரியாதை தான் குறைச்சிருக்கு. அதுக்காக யுவராஜ் சிங்கை நான் குறைச்சி மதிப்பிடல. 2007 T20 வேர்ல்டு கப்பும் 2011 ஒன் டே வேர்ல்டு கப்பும் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யுவராஜ் சிங் தான். அவங்க அப்பா சொன்ன மாதிரி யுவராஜ் சிங்கோட கெரியரை டோனி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு யுவராஜ் சிங்கிட்டே போய் சொன்னால் கூட அதை அவர் ஏற்றுக்க மாட்டார்.